ஜர்னலிங் அப்படின்றது உங்களோட எண்ணங்கள், ஃபீலிங்ஸ், அதே போல உங்களோட அனுபவங்கள் இதை எல்லாமே நீங்க எழுதும் போதோ இல்ல வாய்ஸ் நோட் மாதிரி மேக் பண்ணிக்கும் போதோ இல்ல டிஜிட்டலா நீங்க எழுதிக்கிறது மூலமா ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்க. இது உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே போல உங்களோட வளர்ச்சிக்குமே அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஹானஸ்டா இதை பண்ணணும். உங்க மேலேயே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாம பண்ணும்போது அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ மென்டல் ஹெல்த்க்காக நீங்க ஜர்னல் பண்றீங்கன்னா என்ன மாதிரி பண்ணலாம்னா, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கிரேட்ஃபுல்லா இருக்கீங்க, எய்தர் கிராட்டிடியூட் ஜர்னலிங் பண்ணலாம். அதே போல என்ன மாதிரி எமோஷன்ஸ் இன்னைக்கு நீங்க அண்டர்கோ பண்ணீங்க, அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் காரணங்கள் இருக்கா, ஏதோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கு, ஆங்ஸைட்டி கொடுக்கறதுக்கு என்ன காரணங்கள்லாம் இருக்கு, அதை எப்படி நம்ம கோப் பண்ணலாம், நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்ப் ஆஃபர் பண்ணணும்னா எப்படி ஆஃபர் பண்ணுவீங்க, இந்த மாதிரி நீங்க மென்டல் ஹெல்த்காக ஜர்னல் பண்ணலாம். அதே போல உங்க க்ரோத்காக பண்ணணும்னு நினைக்கிறப்போ ஒரு விஷன் போர்டு மாதிரி நீங்க அதை கன்சிடர் பண்ணிக்கலாங்க. உங்களோட ஆக்சுவல் கோல் என்ன, அதுக்கு நீங்க எப்படி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எவ்வளோ ப்ராக்ரஸ் அட்டைன் ஆகிட்டே வரீங்க, இந்த மாதிரி உங்க க்ரோத்காகவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம்.